அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல், முருகனுக்கு எந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருந்து வருகிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகனின் திருவடிகளை பிடித்து சரணடைந்தால் உடனடியாக அவர்களை காக்க முருகப்பெருமான் ஓடோடி வருவார் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. தற்போது பலரின் கனவில் வந்து முருகப்பெருமான் காட்சி தரும் அனுபவங்கள் பல பக்தர்களுக்கு கிடைத்து வருகிறது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு சில குறிப்பிட்ட பொருட்களால் தொடர்ந்து அபிஷேகம் செய்து வந்தால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் நிகழும் என்பது நம்பிக்கை. தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமானது அபிஷேகம் செய்வது. அனைத்து தெய்வங்களுக்குமே பலவிதமான அபிஷேகம் செய்வது வழக்கம் உண்டு. சிவனை அபிஷேக பிரியர் என்றே சொல்வதுண்டு. அதேபோல் முருகன் என்றால் பால் பஞ்சாமிர்தம் தான் நினைவிற்கு வரும். கோவிலில் சுவாமிக்கு நடக்கும் மொத்த அபிஷேகத்தின் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு சிலர் செய்வார்கள். இதற்கு சர்வ அபிஷேகம் என்று பொருள். சர்வ அபிஷேகம் சகல விதமான பாவ நிவர்த்தியை தரும் என்பார்கள். இப்படி மொத்தமாக அபிஷேகத்திற்கு பணம் செலுத்த முடியாதவர்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் குறைகள் தீர்வதற்கு உரிய பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் சிறப்பான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்வதால் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களில் ஒன்று அபிஷேகம். பல தெய்வங்களை வழிபட்ட பலனை தரும். அதுவும் முருகனுக்குரிய சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் வரும் நாட்களில் இந்த அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பாகும். முருகனுக்கு மட்டுமின்றி வேல் வள்ளி தெய்வானைக்கும் அபிஷேகம் செய்வதே இதே பலன் கிடைக்கும். எந்தெந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகனுக்கு எந்தெந்த பொருளால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாங்க. திரு மஞ்சனம் தோல் நோய்கள் நீங்கும். பஞ்சாமிர்தம் நோய்கள் விலகி ஆரோக்கியம் பெருகும். பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக படைத்தால் செல்வம் பெருகும். பால் குடும்ப விருத்தி குல விருத்தி ஏற்படும். சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். தயிர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எலுமிச்சை யம பயம் நீக்கும். இளநீர் மனதில் அமைதி குடும்பத்தில் நிம்மதியை தரும். பழ வகைகள் பிரபலம் அடைய செய்யும். கரும்பு சாறு உடல் நோய்களை நீக்கும். சந்தனம் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பன்னீர் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரும். விபூதி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மஞ்சள் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். குங்குமம் குலவிருத்தி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். உங்களால் முருகனுக்கு மொத்தமாக அபிஷேகம் செய்ய முடியவில்லை என்றாலும் முருகனுக்குரிய விசேஷ நாட்களில் இதில் ஏதாவது ஒன்றை அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கலாம்.